எடுத்து 1ஆம் வசனம் முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாவை சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீக்கேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலுக்கும் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி, சரியா? மத்தேயு 24 இருந்து 11 வரைக்கும் 12 வரைக்கும் 13 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 24 இருந்து 13 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியும் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன காரியத்தையும் நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மை இந்த பூமியில் அழைத்து அனுப்பி அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களில் நாம்
ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். சரியா? ஒன்றை உணர்ந்திருக்க வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய திட்டங்களை ஆபிரகாமோடு பேசினார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு நோக்கத்தோடு கூட அவனை அழைத்தார். அவன் அப்படி வந்தபோது அவன் இந்த தேசத்தை அவனுக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திட்டத்தை ஆபிரகாம்கிட்ட பகிர்ந்து கொண்டார். இதே மாதிரி தான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, என்னை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களோடும் ஆபிரகாமோடு எப்படி பேசினாரோ அதே போல் கர்த்தர் உங்களோடும் பேசுவார். சரியா? கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சும்மா நம்ம ஏதோ கூட்டம் வைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறதல்ல. கர்த்தர் திட்டம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்ல 22 13 14 படிங்க. அப்போஸ்தலர் 22 அப்போஸ்தலர் 22 13 14. என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றார். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். பாருங்க, இங்க பவுலை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் இருக்கு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் இருக்கு. இப்படி சீசர்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் ஒன்று உண்டு. அதே போல தான் என்னையும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், பேதுருவை தெரிந்து கொண்டார். அப்போ அப்போஸ்தலர் 15:7 படிங்க. அப்போஸ்தலர் 15:7. அப்போஸ்தலர் 15:7. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். பாருங்க, இப்படி தேவன் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. சரியா? இப்போ கலாத்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர் 15 வசனம், 1 அதிகாரம் 15. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் போதும். கர்த்தர் பாருங்க, பவுலை குறித்து என்ன வச்சிருந்தாரு? ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. பேதுருவை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இதே மாதிரி தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு என்ன வச்சிருக்காரு? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி நாம் அந்த திட்டத்தை நாம் கேட்போமானால் கர்த்தர் உங்களை குறித்த திட்டத்தை உங்களுக்கு சொல்வார், அறிவிப்பார். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும்.
சரியா? நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அவருடைய நடத்திப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய முழு பந்தோபஸ்து நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் இதை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டார்? கர்த்தர் என்னை எதற்காய் அழைத்தார்? கர்த்தர் எதற்காய் என்னை ரட்சித்தார்? அப்படிங்கிறத நீங்கள் நானும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்பா, என்னை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை காண்பிப்பார், அதை பேசுவார், அதை உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கவலை, பயம், அவிசுவாசம், சந்தேகம், இன்னும் கலக்கம் எதுவுமே இருக்காது. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்பதை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை திரும்பிடுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சபதத்து ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சென்றார்கள். இப்போ ஆபிரகாமோடு அவன் சகோதரன் குமாரன் லோத்து போனான். அடுத்து அவன் மனைவி, அடுத்து தாங்கள் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு. பாருங்க, அந்த ஜனங்களும் கூட போயிருக்காங்க. யாரு? ஆபிரகாமோட கொஞ்சம் நம்ம நினைக்கும் ஆபிரகாம் மட்டும்தான் போனான் அப்படின்னு நினைக்கிறாங்க கானானுக்கு. ஆனால் கொஞ்சம் ஜனங்களும் போயிருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். பாருங்க, அந்த கூட வந்தவங்களுக்கு அந்த வார்த்தை கிடையாது. யாருக்குன்னா ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தான் கொடுக்கும் தவிர அவன் கூட போனவங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. யாரு? அந்த 5ஆம் வசனத்தை சொல்லபடி சபதரித்த ஜனங்களையும் கூட்டி கொண்டு போனான். அந்த ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. சரியா? இப்பவும் நான் சொல்றேன், நீங்களும் இப்படிப்பட்டவங்களா, கூட போனவங்களா, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காத ஜனங்களாய் இருந்து விடக்கூடாது. விளங்குதான்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்குன்னு புரியல. எனவே கூட போன ஜனங்களா இல்லாம ஆபிரகாமோடு எப்படி கர்த்தர் பேசினாரோ அப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பூமியில அவர் இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் எல்லாரோடும் அவர் பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். சரியா? சொல்லப்போனால் பவுலுக்கு சொன்னார், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும். அப்போ பாருங்க, அவன் சத்தத்தை தான் கேட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய இருதயத்தையே நாம் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? 8ஆம் வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்போ கர்த்தரை, அவன் கூட வந்தவங்கெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளல, அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். இன்னைக்கு நீங்க தனியா அப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நான் கர்த்தரை தனியாய் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை சரியா படித்து அதனுடைய உண்மையான உட்கருத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜனங்கள், ஆபிரகாமோடு கானானுக்கு வந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? கர்த்தரை ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ரோமருக்கு நிறுவோம். ரோமர் 9 10:13 படிங்க. ரோமர் 10:13 12 11 10ஆம் அதிகாரத்தில் 12 13 14 படிங்க பார்ப்போம். யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை,
எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பூர்ணனா இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்க, இங்க பார்க்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 11 சொன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்பட மாட்டான்னா, வெட்கப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். கலங்க மாட்டான், இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்பட மாட்டான். அவர் தம்மை தொழுது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பாருங்க, அவரை தொழுது கொண்டால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இந்த உலகத்துல தரித்திரனாய் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்போது உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உன்னை ஐஸ்வர்யவானாய் வைத்திருப்பார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எழுதப்படாட்டாலும் அவர் ஐஸ்வர்யவான் தான். ஏன்னா அவர் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். சரியா? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார், அப்போ அவருடைய நாமம் தொழுகைக்குரியது, அவருடைய நாமம் ஆராதனைக்குரியது, அவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது. அப்போ நாம் எப்போ கர்த்தரை துதிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ தனியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம், அவரை ஆராதித்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம், அவருக்கு நேரத்தை செலவெட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை, பா நீர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர், என்னை பிரித்தெடுத்தீர், என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீர், உமக்கு ஆராதனை, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உடைய பாதத்தில் பணிந்து கொள்கிறேன், நீர் எனக்கு போதும் அப்பா, உலகத்தில் எல்லாம் இல்லாட்டலும் நீர் என்னோடு இருக்கிறீர், அது எனக்கு போதும், இந்த உலகத்தில் எல்லாமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் தனியாய் சொல்லும்போது பிரியமானவர்களே, நாம் வெட்கப்படவே மாட்டோம். நாம் வெட்கப்படவே மாட்டோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, எவர்களோ என்று சொல்லப்படவில்லை, எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களால் நம்ம அவங்க நிந்திக்கலாம், நம்மளை எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனாலும் தேவன் நம்மை ஒரு காலம் வெட்கப்பட விடமாட்டார் என்பதை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே இந்த காலத்தில் நாம் என்ன நோக்கத்தோடு கூட இந்த பூமியில் பிறந்தோம், எந்த நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். நாட்கள் போய்விடும், நாட்கள் பதரை போல் போய்விடும், அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இந்த நாளில் நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும். என்ன உணர்ந்து கொள்ளணும்? ஆண்டவரே என்னை ஏன் ரட்சித்தீர், என்னை ஏன் தெரிந்து கொண்டீர், என்னை ஏன் ஆண்டவரே இந்த பூமியில் வைத்திருக்கிறீர் என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படின்னா அவங்க எல்லா காரியத்திற்கும் அவர் விட சொல்லுவார். முடிய எல்லா காரியத்திற்கும், எல்லா பிரச்சனைக்கும், அதாவது ஃபீஸ் கட்டணுமா அதிலிருந்து, உங்கள் கடன் பிரச்சனை அதிலிருந்து, உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் தம்மை தொழுது கொள்கிற அவரை தம்மை தொழுது கொள்கிற அவர் வசனம் இருக்குது. எல்லாருக்கும் கர்த்தரானவர், கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவானவர், எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அல்லது யாருக்கும் மட்டும் சொந்தம் கிடையாது, அவர் எல்லாருக்கும், அல்லது எந்த ஒரு சபைக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவரை தொழுது கொண்டால் பிரியமானவர்களே, அவரை நாம் தொழுது கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போக வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் என்பது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா 6ஆம் நாளில் தான் மிருகத்தையும் படைச்சார், 6ஆம் நாளில் தான் மனுஷனையும் படைச்சார். அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய சுபாவம் இல்லை, என்ன சுபாவம் இருக்குன்னா மிருகத்தினுடைய சுபாவம் இருக்குது. இந்த மிருகத்தினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? 3 காரியம்: பசிக்கும், குட்டி போடும், அடுத்து என்ன செய்யும் சொல்லு, பசிக்கும், சாப்பிடும்ல, குட்டி போடும், அடுத்து என்ன செய்யும், அது தனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிடும், ஒரு கூடை கட்டும். பறவை என்ன கூடு கட்டுது, இதுதான் அவனுக்கு தெரிய தவிர, ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற காரியம் மிருகத்துக்கு இருக்காது.
விலங்கினத்துக்கு இருக்காது, எந்த இதுக்கும் இருக்காது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சிந்தையும் வாஞ்சையும் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிரதான நோக்கம் என் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். விசுவாசத்தை பற்றி அநேகர் பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அவன் கர்த்தரை பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்கிறது. அவன் தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன செய்ய போனான், பலி செலுத்த போனான் என்று சொல்லுகிறது. இதையெல்லாம் ஜனங்கள் மறந்துடுதாங்க. சரியா? எனவே நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம், ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், சீமானா இருந்தான். காரணம் என்ன? அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தரை தொழுது கொள்வது எவனும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரைத்தான் நாம் தொழுது கொள்ளணும். நம்முடைய தேவன் பிச்சைக்காரன் கிடையாது, தெரியுமா? அவர் நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் நம்முடைய தரித்திரத்தினால் நம்முடைய ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் என்ன சொன்னார்? தரித்திரர் ஆனார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த வேளையில நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதான வாஞ்சியா இருக்கா? அதுதான் நமக்கு ஒரு பெரிய தவிப்பா இருக்கா? தாவீது சொன்னான், நான் எப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் நிற்பேன். இப்படி நான் எப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் நிற்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு தவிக்கிறான். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் சங்கீத புஸ்தகம் 132 நினைக்கிறேன். சங்கீதம் 132 1-2 படிங்க. 1-2-3 சங்கீதம் 132 1-2. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நீந்துவதும் இல்லை. அடுத்த வசனம், என் கண்களுக்கு நிச்சயையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனையும் பண்ணினான். அவன் டைரக்டா ஆசாரின்ட்ட போனான்னா எப்படி? அவன் வேற யார்கிட்ட போனானா? அவன் யார்கிட்டையுமே போகல, நேரடியாக கர்த்தரிடத்திலே போனான். சரியா? அவர்கிட்டயே பேசினான். இப்படி நீங்களும் நானும் பேசுகிறோமா? இப்படி நீங்களும் நானும் அவரிடத்துல பேசுகிறோமா? இதுதான் அவர் விரும்புகிறார். நேரடியாக நீங்கள் அவரிடத்துல சார்ந்து சங்கீதம் 72 12 படிங்க. 11 72 11 12 13 14. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அப்போ எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவர்களுடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். பாருங்க, அவருடைய பார்வைக்கு என்னுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கிறது. அப்போ அவருடைய பார்வை, நம் மனுஷன் பார்வை இல்லை, நீங்க அவருடைய பார்வையில பார்க்கணும். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது.
பாருங்க, வஞ்சகத்திற்கு நாம் தப்ப முடியாது, அவரே நம்மளை என்ன செய்வார், தப்பு வைப்பார் அப்படின்னு பார்க்குறோம். மத்தேயுல இயேசு சொல்லும்போது அந்த வார்த்தையெல்லாம் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அநேகர், ஏன்னா அவங்க கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை, கர்த்தரை தேடுகிறது இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது இல்லை. மனுஷன் சபை, இப்படி மனுஷனையும் சபையையும் எங்கெல்லாம் முக்கியப்படுத்துகிறாங்களோ அங்கே வஞ்சகம் இருக்கும். எங்கே தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே அவர் வஞ்சகத்திற்கு நம்மை தப்புவிக்கிற நல்ல தேவனாய் நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். சங்கீதத்தில் 115 முதல் வசனம் படிங்க. சங்கீதம் 115 முதல் வசனம். சங்கீதம் 115 முதல் வசனம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். பாருங்க, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இந்த ஜெபம் உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் இது மட்டுமே இருக்குமானால், இது மட்டுமே இருக்குமானால் ஆண்டவர் அப்படியே பரலோகத்திலேருந்து இறங்கி வந்துடுவாருங்க. பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து உங்கள் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி முடிச்சுடுவார். ஏன்னா அவருடைய நாம மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம், இந்த ரெண்டையும் நீங்கள் முன்வைத்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லை, ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆனால் நம்ம இது ரெண்டையும் விட்டுருந்தோம். ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லாமல் எங்களுக்கு கர்த்தாவே, எங்களுக்கு மகிமை வர பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிற ஜபந்தான் அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்குது. பவுல் தான் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யோவான் சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் பிரதானமாய் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா அப்படின்னாரு. அவன் விட்டுட்டு போனால் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. எப்படி அன்றைக்கு ஆகாருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னைய வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதோ, இதே வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதே வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் அப்படியே அது நிலைத்திருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம், எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காய் ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து, அறிவும் உணர்வும் இந்த ரெண்டும் நமக்கு வேணும். அறிவும் உணர்வும். இந்த அறிவும் உணர்வும் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சங்கடப்பட்டு தான் போவோம், ரொம்ப நஞ்சு பாடாய்ப்படுவோம். அறிவும் உணர்வும் நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். ரோமர் 8 அதிகாரம், ரோமர் 8 30 படிங்க. 8:30 28 படிக்கலாம். 28 30 வரை படிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்கு அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவ்வளோதான் பண்ணுங்க, எல்லாம் முடிச்சிட்டார், எல்லாமே முடிச்சிட்டார். அதான் நான் சொன்னேன், தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரா? தேவன் அழைத்தவர்களை அவர் கையில் எடுத்தார்னா அவர் முடிக்காமல் எதுவுமே விட மாட்டார். சரியா? அவர் எந்த காரியத்தை கையில் எடுக்கிறாரோ அதை கரெக்டாக முடிப்பார். எனவே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்துல போங்க, அவரிடத்துல கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற வரைக்கும்
அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அவர் எப்படி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்ணாவிரதம்ன்றான். உண்ணாவிரதம் எதுக்கு? தன் கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் உண்ணாவிரதம்ன்றான். அப்போ அந்த ஒன்றை 1 நாளாவது 2 நாளாவது 3 நாளாவது கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறான். சரியா? இவனுக்காக வேண்டி. ஆனால் அவர் சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பாவம் வரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் ஆகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பவர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு பாருங்க. அப்போ வழக்காடும் வா, நீ நீதிமான் ஆகும்படி தான், நீ பரிசுத்தவான் என்று உனக்கு வழங்கும்படி தான் நீ அவர்கிட்ட போகணும். அப்படி போனேன்னா உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்துவார். அவர் காரணமா? அவர் காரணமே இல்லை. அவரை தேடாது தான் நமக்கு காரணம். எனவே இந்த நாட்களில் நாம் உணர்வுள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சானோ, அப்போஸ்தலர்கள் எப்படி கீழ்ப்படிஞ்சார்களோ அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்துவார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.